மீண்டும் சீமான். தேர்தலுக்கு பிறகு சீமானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய அஜெண்டால ஒரு முக்கியமான நாள் வந்து மே 18. யார் எதுக்கு அப்படின்னா, ஈழத்தில் வந்து படுகொலை செய்யப்பட்ட டைம் வந்து மே 18. அதை வலியுறுத்தி வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாள். ஒவ்வொரு வருடமும் அவங்க பண்ணுறாங்க மாநாடு மாதிரி. இந்த தடவை நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற மறைமலை நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் படுதோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு ஒரு கூட்டம் வைக்கிறாங்கல்ல, கூட்டம் வரும்போது அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் இந்த மக்கள்? ஏன் வந்து சீமான் மீட்டிங் போடும்போது வந்து பார்க்குறீங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டேங்க கேள்வி நமக்கு இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறேன். இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன், 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன், சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன், தேராயிரம் பூட்டி திரு என்று வந்த திருமகன், நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. எந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஸோ தோல்விக்கு பிறகு எப்படி ஒருத்தன் இயங்குவான் அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு சீமான் தான். அந்த தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வீடியோ, கண் கலங்கி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாரு. அப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. எப்படின்னா, எப்படி ஒருத்தன் வந்து தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஹார்ட் ஒர்க்கு, சும்மா விளையாட்டெல்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அசால்ட்டாக வந்து ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போன மாதிரி இந்த திரை மோகத்தில் வந்து மக்கள் வந்து ஓட்டை வந்து வேறு இடத்துக்கு போடுறாங்க இல்லையா, விஜய் அவர்கள் போட்டு போயிட்டாங்க. எனிவே, ஸோ மீண்டும் வந்து இதே உற்சாகத்தில் வந்து பேசுகிறாரு. அதில் வந்து சில விஷயங்கள்லாம் முக்கியமாக பேசிக்கிட்டு என்னென்னா, தோல்வியை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் சீமான். தோல்விக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த மீட்டிங்கே ஒரு எக்ஸாம்பிள். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்த பிறகு அவர் சொன்னார், நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், நீ போய் அங்கே இறங்கின பிறகு உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் என் மக்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னாரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கோட்பாடு, இந்த அரசியல் எல்லாமே நான் ரொம்ப அட்வான்ஸ் எடுத்து வைக்கிறான்னு தெரியல, இதை புரிந்து கொள்வதற்கே இவர்களுக்கு இன்னும் 25 வருடம் ஆகுமான்னு தெரியல நான் பேசுகிறது. ஏன் அப்படின்னா, மிக ஈஸியாக வந்து திரைக்கவர்ச்சி வந்து அடிச்சுட்டு போயிடுது நம்மளுடைய கொள்கை, கோட்பாடு, ஹார்ட் ஒர்க், உழைப்பு எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் போகிற போக்கில் விஜய் வந்துட்டு கலாச்சிட்டு போகிறாரு. என்னென்னா, 10 லட்சம் கோடி கடன் இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் சிஎம் ஆறீங்க, அப்புறம் எப்படி இதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இலவசம் கொடுக்கவே முடியாது, எப்படி நீ இலவசம் கொடுக்க போகிற, எப்படி கேஸ் கொடுக்க போகிற, எப்படி நீ வந்து மின் கட்டணத்தை வந்து அதிகரிக்காமல் இருக்க போகிற, இப்படி நான் பார்க்கத்தானே போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கட்டமைப்பு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு ஃபுல் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வர்றாரு. அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனி ஒரு தடவை நீங்களாம் கஷ்டத்தில் கூப்பிடுவீங்களா, நான் வரமாட்டேன், நான் இல்லாத போது தான் என்னுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக வந்து மக்கள் மேல் திட்டார். அவ்வளோ மக்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க ஒரு பேச்சை கேட்கும்போது. நமக்கு கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. இதனால் இப்படி ஒரு மனுஷன் வந்து தோல்விக்கு பிறகு இந்த மக்களையும் இந்த நாட்டையும் இவ்வளோ அழகாக வந்து நேசித்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. பட் மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்காம போயிட்டாங்க, சுத்தமாக கொடுக்காம போயிட்டாங்க. அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 4-5 சீட்டு கிடச்சி மட்டும் நான் உள்ளே வந்தேன்னா அவங்களாம் ஒரு வழி பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் அதுக்கு வழி வைக்காம விட்டுட்டீங்க, தப்பிச்சிங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். பட் ஆனால் நான் ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் காட்டுறேன் பாருங்கள். நான் அதை பார்த்து ரொம்ப வியந்தேன் இந்த ஃபோட்டோகிராஃபை. அதில் என்ன போட்டிருக்குன்னா, எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தன் எம்எல்ஏ கூட ஆக முடியல, எதுவுமே தெரியாத ஒருத்தன் வந்து சிஎம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அது என்னை எப்படி ரிலேட் பண்ணுது அப்படின்னா, என் லைஃப்லையுமே நீங்களுமே நிறைய பார்த்துருப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய அறிவாளியாக இருக்கக்கூட, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிஞ்சவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க வெற்றி பெறுவது ரொம்ப கடினமாக இருக்கும். இது வந்து நிறைய நடக்கும். பள்ளி பருவத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நல்லா ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் பக்கத்துலேயே சும்மா படுத்தே கிடப்பான். அந்த படுத்தே கிடந்தவன் பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு படித்து வேற எங்கேயும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஆனால் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் ஸ்ட்ரகிள் ஆகி அங்கேயே சுற்றிட்டே இருப்பான். ஸோ இது மாதிரி அந்த இடத்தும் கிடையாது. ஸோ திறமை உள்ளவர்கள் எல்லா துறையிலையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் ஐடிலேயோ நான் ஐடியோ
இல்லை சினிமாவோ அரசியல் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க வந்துட்டு ஜெயிச்சதா வந்து மிக சில தான் இருக்கும். ஒன்றுமே தெரியாத இவன் வந்து நிறைய ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்னோட இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அறிவு இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு தடையாகவே வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனது பார்த்தீங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எக்ஸ்போஷரும் கிடையாது. ஜஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து ஹிட் பண்ணி வந்த பிறகு ஆனால் அவங்களாம் தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லவே இல்லை, அவங்க தவறு செஞ்சுப்பாங்க சொல்லவே. ஆனால் இந்த வாய்ப்பு வந்து அப்படி தான் கிடைக்குது இந்த பிரபஞ்சத்தில். ஆனால் வந்தவங்க எல்லாமே வந்து அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகிறாங்க. ஸோ இந்த காலம் அப்படிங்கிறது யாரை தேர்வு செய்தோ அவங்க தேர்வு செய்தவங்க யாரும் ஃபெயிலியர் ஆகலை. அவங்களும் கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து பொறுப்பாக நின்று நிதானமாக விளையாடுறாங்க. இன்றைக்கி நம்ம சிஎம்மை பார்க்குறோம், இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறார். யாருமே நினச்சிக்கவே மாட்டீங்க விஜய் வந்து இவ்வளோ பொறுப்பாக இருப்பாரான்னு சொல்லிட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ஒரு சீமான் ஒரு சிஎம் ஆயிருந்தால் எப்படி வந்து பொறுப்பாக இருந்திருப்பாரோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து தேவை தான். அந்த தேவைக்கு அதிகமான ஒரு எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு அதுவே குறையா போயிடும். ஸோ இன்னைக்கு சூழ்நிலையில் நான் இதை தான் பார்க்குறேன். பட் ஆனால் இது காலத்தின் கட்டாயம். இதை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் ஜெயிக்கணும், ஜெயிக்க வைப்போம். முடிஞ்ச வரைக்கும் அவரை சப்போர்ட் பண்ணுவோம்.